ஹாய் கைஸ், இன்னைக்கு காலைல 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதனால் சமைக்கல. சரி, சாப்பாடு மட்டும் வச்சுட்டு தயிர் வாங்கி சாப்பிட்லான்னு அப்படியே வந்தேன் கிச்சன் பக்கம். அண்ணன் ஆல்ரெடி சமைச்சிட்டு இருந்தார். நமக்கு இடம் இல்லை. சரி, அண்ணன் சமைக்கட்டும், நம்ம போய் தயிர் வாங்கிட்டு வரோன்னு அப்படியே கிளம்பிட்டேன். வெளியே வந்து பார்த்தா குழிலாம் நோண்டியணும் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அந்த கடையை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். நல்ல வெயில் இன்னைக்கு. பக்கலா நம்ம ஊர் பொட்டி கடை மாதிரி இங்கே அது எல்லா பக்கமும் இருக்கும். அப்புறம் உள்ளே போயிட்டு தயிர் எங்கே இருக்குன்னு தேடினேன். தேடி எடுத்துகிட்டு பில்லை போட்டேன். எவ்வளோ ஆச்சு தலைவர்னு கேட்டேன். 1.5 இந்த பிடிங்கன்னு கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்து ஃப்ரிட்ஜில் தயிரை வச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போனேன். நம்ம சும்மா எடுத்து வச்சுருந்த அரிசி எடுத்து அண்ணன் உல வச்சுட்டாப்புல. ஓகே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் குளிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா அண்ணன் வந்து மீன் குழம்பு சமைச்சிட்டு இருந்தாரு. ஓ ரைட், இன்னைக்கு மீன் குழம்பா? மீன் எடுத்து அழகாக உள்ளே போட்டுட்டு இருந்தாப்புல. நமக்கு சோறு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதை வடிச்சிட்டு சாப்பிட வந்துட்டேன். என்னப்பா தயிர் சாப்பிட்ருக்கீங்க பாரு, மீன் குழம்பு சுட சுட வச்சுருக்கேன், இது போட்டு சாப்பிடு அப்படின்னாரு அண்ணன். இல்லைண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னேன். பரவாயில்ல, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னாரு. உண்மையிலுமே நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக சமைச்சிருந்தாருப்பா. அண்ணனுக்கு நன்றி. அப்புறம் கிளம்பியாச்சு வேலைக்கு. ஷூவை மாட்டிட்டு வழக்கம் போல் கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தாங்க. நடந்து வர்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி முடையாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் வந்தாச்சுங்க. போய் கடையை திறந்து வேலையை பார்க்க வேண்டியது தான். இதான் நம்ம கியாஸ்க். வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பை காய்ஸ்.